எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம 16th ஸ்டடி டிப் பார்க்க போகிறோம். ஸ்டடி டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போமோடோரோ டெக்னிக். இதுதான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் ரொம்ப சூப்பராக படிக்க முடியும், ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும், எக்கச்சக்கமான நேரமும் படிக்க முடியும். அந்த மாதிரி டெக்னிக் தான் இது. ஸ்டடீஸ்க்காகவே கொண்டு வந்த டெக்னிக் போமோடோரோ டெக்னிக். இந்த டெக்னிக் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக படிப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக இந்த டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம் ஒரு பிளான் எடுத்துக்கோங்க. 25 நிமிஷம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்த 25 நிமிஷத்தில் நடுவில் உங்களுக்கு எதனா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் ஒரு சைடில் ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வருது, என்னென்ன ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுந்து போகக்கூடாது. பேப்பரில் சைடில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அந்த 25 மினிட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கில் உங்களுக்கு அந்த டாஸ்க், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதில் என்னென்னு பார்த்துட்டு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது அடுத்த 25 நிமிஷம் படிக்கும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லை நடுவில் எதனா ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது, இல்லை நோட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து படிக்க வேண்டியது இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த 25 நிமிஷத்தில் எழுந்து போகக்கூடாது. நீங்கள் சைடில் நோட் பண்ணி வைக்கிறீங்களா, அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் தான் நீங்கள் அதுக்கு வேண்டியது எல்லாமே பண்ணிக்கணும். அது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் ஃபுல்லாக கேப் நீங்கள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கலாம். திரும்ப இன்னும் ஒரு 25 நிமிஷம் படிக்கணும். திரும்ப ஒரு 25 நிமிஷம் படித்து முடிச்சிங்களா, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் திரும்ப நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். வாக் போகலாம், இல்லை அமைதியாக உட்காரலாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை வாட்டி 25 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பிரேக், இந்த மாதிரி எத்தனை வாட்டி படிக்கணும்னா 4 வாட்டி படிக்கணும். 25 நிமிஷம் படிக்கணும், ஒரு 5 நிமிஷம் பிரேக், திரும்ப 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக், திரும்ப ஒரு 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக், திரும்ப ஒரு 25 நிமிஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 25 நிமிஷம் முடிச்சிட்டிங்களா, 4 25 நிமிஷம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் பிரேக்கை நீங்கள் வேறு லெவலில் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் அந்த ½ அன் ஹவர் பிரேக்கை என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த டைமில் சாப்பிட்றது, வேறு என்னென்ன ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு நேப் எடுக்கிறது, ஒரு ½ அன் ஹவருக்கு நேப்னா ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு குட்டி தூக்கம் போடுறது, அந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அந்த ½ அன் ஹவருக்கு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்சுவலாக படிச்சிங்கன்னா அந்த 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் வருது, நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம்னு உங்கள் மைண்டில் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அந்த 25 நிமிஷம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிப்பீங்க. அந்த 5 நிமிஷம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி உங்களால் என்ஜாய் பண்ணியும் படிக்க முடியும், ஃபோக்கஸ்டாக 25 நிமிஷத்தை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய எல்லாருமே வரும் இல்லை, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டு அடுத்த வாட்டி படிக்கும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே படிக்கலாம். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக செம்ம க்ரோத் உங்களால் பார்க்க முடியும். சடனாக இல்லைனாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வேறு லெவலில் நீங்கள் உங்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வந்துடும், நல்லா படிப்பீங்க. ரொம்ப நேரம் படிக்க போகிறேன்றவங்களுக்கு, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, நான் கண்டினியூஸாக ஃபுல்லாக படிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூஸாக படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைவர்ஷன் வரும், தேவையில்லாத தாட்ஸ் வரும், அதே மாதிரி டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் அந்த டைமில் நிறைய படிக்கணும், கண்டினியூவாக படிக்கணும் இல்லாமல் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். 25 நிமிஷம் படிக்க போகிறோம், 5 நிமிஷம் பிரேக், இந்த மாதிரி 4 சைக்கிள் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படித்த மாதிரி ஆகிடும். திரும்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு ½ அன் ஹவர் பெரிய பிரேக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் உங்களால் கொண்டு போக முடியுதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக உங்களால் படிக்க முடியும். ரொம்ப நேரம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நல்ல கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக படிக்க முடியும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக படிக்கலாம், என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஸ்டடீஸில் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கோம், புதுசாக ஒரு நாளைக்கும் டிஃப்ரெண்ட்டாக படிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா படிக்க. ஆல் தி பெஸ்ட்.